நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து இன்று முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றது. விருப்ப மனு பெறும் நிகழ்வை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தொடங்கி வைக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், தற்போது அதிமுக முதல்ல விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியிருக்கு. எத்தனை நாட்களுக்கு இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும்? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு கட்டணம் இதுக்கு? தற்போது இந்த நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்படும் நிகழ்வினை அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தற்போது தொடங்கி வைக்கின்றனர். இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்களும் அதே போன்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வைத்திலிங்கம், தேபி முனுசாமி, மதுசூதனன் உள்ளிட்ட அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த விருப்ப மனுக்கள் அளிக்கக்கூடிய அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டவர்கள் தற்போதே பூர்த்தி செய்து அளிக்கலாம். ரூபாய் 25,000 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த விருப்ப மனுக்கள் அளிக்கக்கூடிய நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த தேர்தல் குழுக்களுடைய ஆலோசனை நடைபெறுகிறது. அதாவது பரப்புரை குழு என்றும், தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு என்றும், தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு என்றும் 3 குழுக்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கூட்டத்திலும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பங்கேற்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் இன்றைய அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான நிகழ்வும் நடைபெறுகிறது. அதாவது புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் என்பது ஜெயலலிதாவின் எதிர்வரும் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தேவா, 10ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 25,000 கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வழக்கமா இது போன்ற நிகழ்வுகளுக்கு கூட்டம் நிறைய பார்க்க முடியும். அறிவிப்பு வழக்கமா ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலுக்கு முன்பு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே தொடங்கும். கடந்த 2014 தேர்தலப்ப டிசம்பர் மாதம் தொடங்குச்சு. தற்போது பிப்ரவரி மாதம் தொடங்கியிருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஏதாவது பேசப்பட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த குழுவுடைய செயல்பாடு தற்போது எப்படி இருக்கு? யாரோட கூட்டணி அப்படின்றத இறுதி செய்யப்பட்டிருக்கா? இல்லை நேற்று சொன்ன ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தது போல இன்னும் இது பரம ரகசியம் அப்படின்ற மாதிரி தான் காக்கப்படுதா? கண்டிப்பாக தேவா, துணை முதலமைச்சரும் அதாவது அதிமுகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருப்பதை போல இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் கூட்டங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளும் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த கூட்டங்கள் தற்போது வெளிப்படையாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலோ அல்லது பிற மாவட்ட அலுவலகங்களிலோ நடைபெற்றதாக நமக்கு வெளிப்படையான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல 3 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுகவில் இது போன்ற செயல்பாடுகள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் அறிக்கை தயாரிப்பு பணிகள் என்றும் அறிவிப்புகள் வந்த வண்ணமாக இருக்கும். தற்போது பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த தலைமை குழு ஒன்றிணைந்து ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அளிக்கக்கூடிய அறிவிப்புகளின் அடிப்படையிலேயே தேர்தலை எதிர்கொள்வதற்கான கூட்டங்களும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மக்களவை தேர்தலை ஒட்டி அதிமுகவில் இருந்து விருப்ப மனுக்கள் இன்று முதல் பெறப்படுகின்றன. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்களை கொடுக்கலாம். பிரகாஷ், குறிப்பா இந்த அதிமுகவில் இவங்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மக்களவை தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2014 தேர்தலப்ப ஜெயலலிதா தலைமையில தேர்தல் சந்திக்கப்பட்டது. தற்போது இருவரும் சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. என்னென்ன வியூகம் அப்படின்றத வகுத்திருக்காங்க? களத்துல செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா வந்திருக்காங்க? எவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடியுதுங்க? எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இருவருக்குமே கணிசமான அளவில் ஆதரவாளர்களும் அதாவது கட்சி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இணைந்து செயல்படுகிறோம் என்று எப்போதும் போல அவர்கள் சந்திக்கும் இடங்களில் எல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிரணியாக பார்க்கப்படுவது தினகரன் சார்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதுதான். அம்மா முன்னேற்ற அந்த கட்சியை பொறுத்து அந்த அதிமுகவிலிருந்து அங்கு சென்று விடுவார்கள் பலரும் என்று கூறப்பட்டது. என்றாலும் கூட எங்களுக்கு அதிமுகவின் வாக்கு வங்கியும் சரி, அதிமுகவின் உறுப்பினர் எண்ணிக்கையும் சரி
ஒட்டுமொத்தமாக எங்களிடமே இருக்கிறது என்று தற்போது அதிமுக தலைமை கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் பார்த்தோம்னா தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெருந்திரளான கூட்டம் காணப்படுகிறது. இன்று முதல் நாள் என்பதால் தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்று முழுவதும் இந்த கூட்டம் என்பது மேலும் அதிகரிக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா பிரகாஷ், முதல் விருப்ப மனுவை யார் வாங்கினது? நீங்க களத்துல இருக்கீங்க. நாம பார்த்த காட்சிகள்ல கோகுல் இந்திரா முதல் விருப்ப மனு வாங்கினாங்க 25,000 ரூபாய் காசு கொடுத்து. மற்றவங்க யாராவது வாங்கிட்டாங்களா இல்ல முதல்ல யார் வாங்கினது பிரகாஷ்? நீங்கள் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதே காட்சிகளை நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது கோகுல் இந்திரா தொடங்கி வைத்திருக்கிறார். பிற மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு அந்த மாவட்ட செயலாளர், கட்சியின் மாவட்ட செயலாளரின் தரப்பிலிருந்து கட்சிக்கு உழைத்தவர்கள், மூத்த நிர்வாகிகள் என்று அவர்களுக்கு தான் விருப்பமனுக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் யார் கட்சிக்காக பாடுபட்டவர்கள் அல்லது ஏற்கனவே இது போன்ற விருப்ப மனுக்களை பெற்று கடந்த கால சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் முன்னிறுத்தப்பட்டவர்கள் என்று அந்த அடிப்படையில் தான் தற்போது விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்படும். தேவா, அதிமுகவில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வரக்கூடிய இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. ஒவ்வொரு விருப்ப மனு கூடிய கட்டணம் சுமார் 25,000 ரூபாய். மாலை 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க பிரகாஷ். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.